நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் வந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2018 பொதுத் தேர்வுகளோட தேதி, தேர்வு முடிவுகள், கால அட்டவணை அனைத்துமே வந்து கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டுட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி கல்வித்துறையில் வந்து பல சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதுவும் இப்போ கொண்டு வந்திருக்க சேஞ்சஸும் வந்து ஒரு அதிரடி முடிவாக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டென்ஷன் என்ன அப்படின்னு, அதாவது 10th +2 ஸ்டூடெண்ட்ஸோட டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எக்ஸாம் வரும், எப்போ ரிசல்ட் வரும், எவ்வளோ மார்க்ஸ் வரும், ஸோ இந்த மாதிரி தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எப்போ எக்ஸாம் வரும், எப்போ ரிசல்ட் வரும், எவ்வளோ மார்க்ஸ் வரும், இந்த விஷயங்களுக்காக வந்து அவங்க வந்து டென்ஷன் ஆகவே தேவையில்லை. ஸோ அவ்வளவு மாற்றங்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற டேட்டு தான், அதாவது 10th +2க்கு மட்டும் இல்லாமல் +1 டேட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மேல்நிலை பொதுத் தேர்வு 2ஆம் ஆண்டு, அதாவது வந்து +2 எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். 1/3/2018. தேர்வு முடிவடையும் தேதி 6/4/2018. தேர்வு முடிவு வெளியிடப்படும் தேதி, அதாவது +2 ரிலீஸ் டேட்டு 2018 16/5/2018. அடுத்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை பொதுத் தேர்வு 1ஆம் ஆண்டு, அதாவது +1 எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/3/2018. தேர்வு முடிவடையும் தேதி 16/4/2018. தேர்வு முடிவு வெளியிடப்படும் தேதி 30/5/2018. இடைநிலை பொதுத் தேர்வு, அதாவது 10வது எக்ஸாம் 16/3/2018. தேர்வு தொடங்கும் தேதி. தேர்வு முடிவடையும் தேதி 20/4/2018. தேர்வு முடிவு வெளியிடப்படும் தேதி 23/5/2018. ஓகேங்களா? ஸோ இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள், பள்ளிகளுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடியே வந்து அவங்க சிலபஸ் முடிக்கிறதுக்கும் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ டைமிங்கும் வந்து வெளியிட்டு இருக்காங்க, அதாவது புது டைமிங். ஓகேங்களா? +2 எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 AM to 1:15 PM. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களோட டைம் அலாட்மெண்ட், அதாவது 10 to 10:10 வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வந்து ரீட் பண்ணணும். அப்புறம் 10:10 to 10:15 வரைக்கும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், ஆல் டிக்கெட், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் என்ட்ரி பண்ணுறது. அதுக்கப்புறம் 10:15 to 1:15 டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது வந்து டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ +2 எக்ஸாமினேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா 10 AM to 1:15 PM. ஸோ 10th +1 எக்ஸாமினேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 10 AM to 12:45 PM. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து புது டைம் டியூரேஷன். ஓகேங்களா? +2 எக்ஸாமுக்கும் சரி, 10th +1 எக்ஸாமுக்கும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும், பேரண்ட்ஸுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.